நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஒரு மிரட்டலான ஸ்கார்பியோ வேணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான். பட்ஜெட் ஓரியன்டாவும் சரி, கார் குவாலிட்டி வைஸாவும் சரி, இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாது. லோ பட்ஜெட்ல இனோவா தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். வண்டியோட ரேட்டை கேட்டா உண்மையாலுமே ஆச்சரியப்படுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைஸ் தான் இந்த வண்டி நான் அடிச்சு சொல்றேன். யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு லக்கி கஸ்டமர் சொல்லுவேன். You need help with what you say? லிஃப்ட்டுக்கு இந்த வண்டி தலச்ச வண்டியே கிடையாது. That's crazy cuz ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிடன் பிளேசஸ்ல இருந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய காசு சேல் பண்ணக்கூடிய இந்த ஷாப்பை நிறைய மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கோம். பட்ஜெட் ஓரியன்டாவும் சரி, கார் குவாலிட்டி வைஸாகவும் சரி, இவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாது. அதனால தான் இந்த ஷாப்பை நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி தான். இது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டையிலங்க. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை வேவுசி கிரவுண்ட் இருக்குல்ல, வேவுசி கிரவுண்டில் வாய்க்காப்பாலம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் எஸ்ஐ கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டு தான். அந்த கட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பேர் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு ஷாப் இவ்வளோ அளவுக்குள்ள கார் இவ்வளோ நாள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கார் வந்து நல்ல குவாலிட்டியான கார்ஸ் இந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் அப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவோம். அது மாதிரி பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸாக இருந்தது. கார் எல்லாமே மஸ்ட்டாக நம்ம பார்த்த கார் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்கோம். ஸோ லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். எஸ்ஐ கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் தாராளமாக என்ன இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அங்கே வரனால நம்ம அவங்ககிட்ட கேட்டிருந்தோம், ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட கார் வாங்கினாங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வண்டிக்கு டீசலாக இருந்தால் டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம், பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். இது கண்டிப்பாக நான் உறுதியாக பண்ணி கொடுக்குறேன் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்லலாம் கார்கள் இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷனில் கார்கள் இருக்குது அப்படிங்கிறது கொண்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பெரிய பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட மார்க்கெட்டையும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எங்களுடைய தேடுதல் நீங்கள் எப்படி ஒரு கார் தேடுவீங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தேடி தேடி ஒரு நேரமும் வந்து ஒரு காரும் பார்த்து கொண்டு வரோம். ஸோ அப்படி லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த இந்த ஷாப்போட ரிவ்யூ தான் பார்த்து தெரிஞ்சு போகிறோம். வெல்கம் டு த தமிழ் 24 கார்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திருநெல்வேலி எஸ்ஐ கார்ஸ்ல இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா இனோவா. லோ பட்ஜெட்ல இனோவா தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுவும் ஃப்ரண்ட் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப் G4 ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வண்டி மாடல் தாங்க 2006. ஆனால் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கு, பேக் சைட் லுக்லாம் பார்த்தா ஒரு 2011-12 பார்த்த லுக் வந்திருக்கும். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 to 70% மேலே இருக்கும். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. அண்ட் உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா இருக்குது அண்ட் பேக் பம்பர் போட்டிருக்காங்க. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். 2006னா எஃப்சியில் நினச்சிடக்கூடாது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் 4 உள்ள இதெல்லாம் பாருங்க, 4 ஓனர் கண்டிஷன் மாதிரியே இருக்காது. வண்டி நல்லா குவாலிட்டியாக நீட்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் தாறுமாறாக இருக்கும். இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,40,000 மட்டும் தான் சொல்கிறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி பார்க்குற லொகேஷன் நம்ம எஸ்ஐ கார்ஸ். நம்ம பாளையங்கோட்டை எஸ்ஐ கார்ஸ் பொறுத்தளவுக்கு எப்போவுமே பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் வண்டி வாங்கணும்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்துடலாம். இந்த வண்டியோட ரேட்டை கேட்டால் உண்மையாலுமே ஆச்சரியப்படுங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸ்க்கு தான் இந்த டாடா விஸ்டா குவாட்ராஜெட் டீசல் வண்டி. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு 80% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸோட வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ குவாலிட்டியாக. இந்த வண்டி யார் எடுக்கிறாங்களோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஃபுல் டேங்க் ஃபியூல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபரையும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், 2012 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருந்த வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. வண்டியை வந்து யார் வந்து பார்க்குறாங்களோ ஃபர்ஸ்ட் பார்க்குற கஸ்டமர் கண்டிப்பாக வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கு. இந்த வண்டிக்கு ரேட்டுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு பெஸ்ட் ரேட். வெறும் 2,20,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. 2012 ஒரே ஓனர், ஏசி, பவர் ஸ்டீரிங் வரக்கூடிய டைப்பு. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI டீசல் கார் இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஐ கார்ஸ்ல வந்திருக்கு. வண்டி சும்மா எப்படி நிற்கின்னு பாருங்க, சும்மா பளபளன்னு. அதுவும் நம்ம திருநெல்வேலி நம்பர்ல 2 ஓனர் கண்டிஷன்ல வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவா. ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயர், பேக் 2 டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% இருக்கும். வண்டி உங்களுக்கு அப்படி லுக்கை எப்படி காமிக்கிறாங்கன்னு பாருங்க. சும்மா வண்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பளபளன்னு தான் இருக்கும். 2011 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா
இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் தான். உள்ள டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா காமிங்க. 1,69,000 ஒரிஜினல் கிலோமீட்டர். வண்டி சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. செட் எல்லாமே ஜேவிசில போட்டு இன்டீரியர்லாம் தரமா. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3,45,000 ரூபாய் மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேர்ல வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்கு. இந்த வண்டி நான் அடிச்சு சொல்றேன், யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு லக்கி கஸ்டமர் சொல்லுவேன், கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஸ்விஃப்ட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பாக்குறது மாருதி சுசுகி பிராண்ட்ல இருந்து ரிட்ஸ் தான் பாக்குறோம். ரிட்ஸ்ல இதுவும் வீடியோ வேரியன்ட், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல. டயர் பாயிண்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70%, பேக் 2 டயரும் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு 60 to 70% மேலேயே வந்திருக்கும். பேக் சைடுலாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன்ல ஒரு 80% இருக்கும். பேக் சைடு லுக்லாம் பாருங்க, வண்டி எப்படி நிக்குன்னு பாருங்க. ஒரு கட்டுமுட்டுமான வண்டி. ஒரு பார்க்கிங்லாம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப இட வசதி இல்லாதவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கும். உள்ள இன்டெல்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும். ஸ்விஃப்ட்டுக்கு இந்த வண்டி சளைச்ச வண்டியே கிடையாது. சேம் அஸ்யூஷல், சேம் இன்ஜின், ஒரே ஓனர் கண்டிஷன். இந்த வண்டியோட கிலோமீட்டர் அப்படியே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். வண்டியோட கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்க. 1,66,000 வந்து ஓடி இருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் கிலோமீட்டரா இருக்கும். எங்கேயுமே ரீடிங் சுத்துறது அந்த வேலை எஸ்ஐ கார்ஸ் பொறுத்தளவுக்கு இருக்கவே இருக்காது. ஒரிஜினல் கிலோமீட்டர் சொல்லி அப்படியே வந்து கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 2,75,000 கேட்கறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எஸ்ஐ காசுல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மைலேஜ் எனக்கு நிறைய வேணும்ப்பா, சிடன் வண்டியா வேண்டாம், நான் நிறைய லக்கேஜ் எல்லாம் நிறைய கேரி பண்ணிட்டு போவேன் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வண்டியோட மாடல் 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல, எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டே கையில தந்துருவாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கும். அதுவும் TN72 மேக்ஸிமம் இவங்ககிட்ட வண்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 72 நம்பர் நிறைய இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்கும். பேக் 2 பாத்தீங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் ஒரு 70% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டிக்கு ரேட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட். பேக் சைடு சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். பவர் விண்டோஸ் மட்டும் தான் வராது. டீசல் பொறுத்தளவுக்கு நல்ல மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி சூட்டபிளான வண்டியா இருக்கும். இந்த வண்டிக்கான ரேட்டு 1,65,000 மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம எஸ்ஐ கார்ஸ்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஸ்கார்பியோல VLX டாப் அண்ட் மாடல் வண்டி தான் பாக்குறோம். 2010 மாடல், 11 ரிஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரண்ட்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா ஹார்ன்லாம் போட்டு அதே மாதிரி கொடி போஸ்ட்லாம் போட்டு வண்டி சும்மா எப்படி நிக்குன்னு சொல்லி பாருங்க. ஒயிட் கலர்ல கெத்தா நிக்குது. அதுவும் TN48 அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. சென்னை நம்பர்லாம் கிடையாதுங்க. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்க குவாலிட்டியா இருக்கும். எம்காக் இன்ஜின் முக்கியமா. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்க எம்காக் இன்ஜினோட வருது. சைட் லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஸ்டார் அலைவில் வந்துடும். எல்லா பக்கமே உங்களுக்கு ஸ்டார் அலைவில் வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர் பாருங்க. முக்கியமா இந்த வண்டியில டபுள் ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். உள்ள இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்கு. 2010 மாடல், 11 ரிஜிஸ்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் ஓனர், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. ஸோ இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸா 4,85,000 மட்டும் கேட்குறாங்க. 4,85,000க்கு ஒரு மிரட்டலான ஸ்கார்பியோ வேணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம பாளையங்கோட்டையில் அமைச்சிருக்கக்கூடிய எஸ்ஐ காஸ். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயே இருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பை பற்றின மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து வண்டி வந்து வாங்கும்போது கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்ங்கிறத சொல்லி இந்த ஆஃபரையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு திருநெல்வேலி அண்ட் தென்காசி, சரௌண்டிங், தூத்துக்குடி இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுக்குமே மஸ்டா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.